நம்ம ஏகே தல அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட 10வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் தான். சென்னை டு வேர்ல்டு வைட் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜன்லயும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல முதல்ல வழக்கம் போல நம்ம சென்னையில இருந்து ஆரம்பிச்சிரோம். சென்னையில 1,54,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு 10வது நாள் செகண்ட் வீக் சனிக்கிழமை 2வது வார சனிக்கிழமை வசூலா மட்டும். இதை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா இது ஒரு வீக்கெண்ட். சோ அந்த வீக்கெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே கலெக்ஷன் பெறுங்க. ஸ்லிப் ஃபில்லிங் கெபாசிட்டிலாம் நல்லா பார்க்க முடியுது. ஆனா நான் இன்னும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த மாதிரி செகண்ட் வீக்லயும் போகும்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல படத்தை கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா இருக்கு நல்லான்ற மாதிரிலாம் உழப்பி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இல்ல இந்த படத்தை பார்க்கணும்னு எல்லாருமே முடிவாகி இருக்காங்க. ஆனா அதுக்கேத்த ஃபாஸ்ட் ஃபில்லிங்ல எல்லா தியேட்டரும் ஃபில் ஆகி 2 கோடி கிட்ட போறதா எதிர்பார்த்தேன். பட் அதுக்கான வசூல் இல்ல, இந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுவே ஒரு நல்ல வசூல் தான். சோ இந்த ஒரு ரேஞ்சில போனாலே கண்டிப்பா ஒரு நல்ல வசூல் எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்ததா தமிழ்நாட்டை பார்த்துருவோம். தமிழ்நாட்டுல 14 கோடியே 30 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம தல அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட 10வது நாள் வசூலா மட்டும். தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தாங்க. நான் ஒரு 18 கோடி ரேஞ்சில கலெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் யோசிச்சேன். ஏன்னா வீக் டேஸ்லாம் கூட ஃபில் ஆச்சு, வீக்கெண்ட் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸா போகும்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு போல. ஏன்னா 18 கோடின்ற சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோ இருக்கும். ஆனா இங்க நார்மலுக்கு மேலேயே நல்ல ஹவுஸ்ஃபுல் ஷோ இருக்கு. ஆக்சுவலி செகண்ட் வீக்ல இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். நான் ரொம்ப ஓவரா எதிர்பார்த்துட்டேன்னு சொல்றேன். ஆனா நம்ம தலைக்கு அந்த ஓவர் அப்படின்ற ரேஞ்சே போக மாட்டேங்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 5 நாள்ல 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துரும் எதிர்பார்த்தோம். அது 6 நாள்லயாச்சும் வந்திருக்கும் நம்பணும். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 நாள்ல தான் அந்த 200 கோடி வந்திருக்கு. அபிஷியலா 9வது நாள்ல நம்ம போஸ்டரை பார்த்துட்டோம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அபிஷியலா 200 கோடின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தல அஜித்துக்கு முதல் முறையா 200 கோடின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடுல அபிஷியலா ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. ஆக்சுவலி வலிமைகளாம் வந்து அவங்க நோட்டிங் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் கம்பெனி சைடுல ஒரு கிரியேட்டிவ் போஸ்டர் பாத்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நம்ம தல படத்துக்கு முதல் முறையா அதுவும் ஒரு 1 வீக் ரேஞ்சிலே வந்து கலெக்ட் பண்ணிருக்குன்றதுலாம் மிகப்பெரிய விஷயம் நம்ம தலையோட கேரியருக்கு. தல ரியலி இட்ஸ் பேக்னு இந்த படத்துல ஆட் கொடுத்த மாதிரி அவர் பாக்ஸ் ஆபீஸ்ல இஸ் பேக் ஆகியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு வாரம் ரேஞ்சில 200 கோடிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. சரி, அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால 85 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 10வது நாள்ல மட்டும். சரி, ஓகே, இந்த 10 நாள் வசூல மட்டும் சொல்லாம நம்ம ஆந்திரால ஒட்டு மொத்தமா இந்த 10 நாளைக்கும் சேர்த்து நம்ம குட் பேட் அக்லி படம் வசூல் பண்ணது பாத்தீங்கன்னா 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. 10 நாளைக்கு சேர்த்து ஆந்திரா தெலுங்கானா 2 வசூலும் இவ்வளவுதாங்க. நம்ம நிறைய வசூலாம் முன்ன பின்ன சொல்லிடலாம். ஏன்னா எல்லாம் பிஃபோரா சொல்றோம். அதெல்லாம் இப்ப கரெக்ட் பண்ணி இந்த ஒரு வசூல் சொல்றேன். 10 நாள்ல 8 கோடி 50 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருங்க. அப்புறம் ஆந்திரா சொல்லிட்டோம், தமிழ்நாடு சொல்லாம போறோம் பாருங்க. தமிழ்நாட்டுல வந்து இந்த 10 நாளைக்கு கிட்ட 130 கோடிங்க. ஏன்னா நேத்து தான் கம்பெனி சைடுல இருந்து போஸ்டர் வந்திருக்கு. சோ ரொம்ப கிளியர் ரெஃபரன்ஸ் இப்பதான் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். அடுத்ததா கேரளால இன்னைக்கு 10வது நாள் வசூலா மட்டும் 70 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தலையோட குட் பேட் அக்லி படம். இந்த படம் இந்த 10 நாளைக்கும் சேர்த்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் கலெக்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா 6 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா கர்நாடகால 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 10வது நாள்ல மட்டும். கர்நாடகால 10 நாளோட ஒட்டுமொத்த வசூலா 17 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் நார்த் இந்தியால 43 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு ரிலீஸ் ஆன 10வது நாள்ல. நம்ம தலையோட குட் பேட் அக்லி படம் ஒட்டுமொத்தமா ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இந்த 10 நாள்ல கலெக்ட் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 4 கோடி. அடுத்ததா ஓவரால் இந்தியால 17 கோடியே 53 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு படம் ரிலீஸ் ஆன 10வது நாள்ல மட்டும். சோ ஓவரால் இந்தியால 10 நாளைக்கு சேர்த்து 160 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம தலையோட குட் பேட் அக்லி படம். ஓவர்சீஸ்ல 10வது நாள்ல மட்டும் 7 கோடியே 40 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த 10 நாள் வசூலா 65 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா வேர்ல்டு வைடா 24 கோடியே 93 லட்சம் ரூபாய் இந்த 10வது நாள் வசூலா மட்டும் குட் பேட் அக்லி படம் கலெக்ட் பண்ணிருக்கும். ஆக்சுவலி இந்த 10 நாளைக்கும் சேர்த்து வேர்ல்டு வைடா 225 கோடிக்கு மேல நம்ம குட் பேட் அக்லி படம் கலெக்ட் பண்ணிருக்கு.